தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆ என்டிஏ தரப்புல இருந்து மிக முக்கியமான அப்டேட் அப்படின்றது ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 21ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரைப் டீட்டெயில என்டர் பண்றது. இந்த ஸ்கிரைப் டீட்டெயில் அப்படி யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரைப் டீட்டெயில் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன இப்ப வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உதவியாளர் ஏன்னா அந்த அந்த கேண்டிடேட் பொறுத்தவரைக்கும் அவங்களால வந்து பெருசா எழுத முடியாது. சில வேற ஏதாவது இஷ்யூக்கள் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு. அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு. அந்த மாரி இருக்கிற ஸ்டூடண்ட் வந்து அந்த ஸ்கிரைப் டீட்டெயில் வேணும்னு சொல்லி அவங்க கேட்டிருந்திருப்பாங்க. நீட்டுடைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுது. அந்த நேரத்தில வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து திரும்ப நமக்கு வந்து டீட்டெயில் வரும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில் வந்து இப்ப ஸ்கிரைப் டீட்டெயில வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்குரிய போர்ட்டல் வந்து எனபிள் ஆகியிருக்கு. யாரெல்லாம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருக்கிற பட்சத்தில பிடபிள்யூடி கேண்டிடேட்டே ஃப்ரீயா அவங்களால எழுத முடியும். அவங்களால ஃப்ரீயா பார்க்க முடியும். எந்த இஷ்யூமே இல்லாத சில கேண்டிடேட் இருப்பாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. அவங்களால எழுத முடியாமலோ, அல்லது சரியா பார்க்க முடியாமலோ, இந்த மாரிலாம் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும் இல்லையா? பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்கும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உதவியாளர கண்டிப்பா வந்து நியமிச்சு அவங்க எழுத முடியும். அதுதான் ஸ்கிரைப் டீட்டெயில் அப்படின்னு சொல்றது. அந்த ஸ்கிரைப் வந்து யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு உண்டான போர்ட்டல் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் எனபிள் ஆகியிருக்கும். இப்ப நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா. ஸோ அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, neet.nta.nic.in அப்படின்னு சொல்ற ரெகுலர் ஆஸ் யூசுவல் அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு, நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சாலாம் என்டர் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம், அ யார் அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருக்கிறவங்க ஸ்கிரைப் டீட்டெயில் ஏற்கனவே கேட்டிருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஒரு சின்ன பட்டன் இருக்கும். ரிஜிஸ்டர் ஸ்கிரைப் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கிரைப் டீட்டெயில ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இது அப்ளிகேஷன்ல உங்க ஸ்கிரைப் டீட்டெயில் ஃபுல்லாவே வந்து என்டர் ஆயிடும். இதுக்கு முன்னாடி என்டர் ஆகாம இருக்கும். இப்ப வந்து ஃபுல்லா என்டர் ஆயிடும். இது இல்லாம உங்களோட கன்ஃபர்மேஷன் பேஜ்லயுமே வந்து இது வந்து ஆட் ஆயிடும். நீங்க வந்து ஸ்கிரைப் டீட்டெயில் யாரெல்லாம் என்டர் பண்ணீங்களோ, அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ்லயுமே என்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அத நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கிரைப் டீட்டெயில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிடபிள்யூடி கேண்டிடேட் மட்டும். அதே பிடபிள்யூடிலயே எல்லாருக்குமே இருக்காது. யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க அப்ளிகேஷன்னு, அவங்களுக்கு மட்டும் எனேபிள் பண்ணி இப்ப குடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது நான் திரும்ப சொல்றேன், எல்லாருக்குமே கிடையாது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ல ஸ்கிரைப் வேணும்னு சொல்லி நினைக்கிற மாணவர்களுக்கு மட்டும் தான். அதாவது ஒரு உதவியாளர் வேணும்னு சொல்லி நினைக்கிற மாணவர்களுக்கு மட்டும் தான் இது. அப்ளிகேஷன்ல டீட்டெயில் நீங்க குடுத்திருந்தா மட்டும் தான் இப்ப வந்து எனேபிள் ஆகிருக்கும். இல்லன்னா அது எனேபிள் ஆகியிருக்காது. ஸோ அத பார்த்துக்கங்க. இது இல்லாம பொதுவா வந்து மற்ற மாணவர்கள் எல்லாருமே வந்து இருக்கிற நம்ம கொஞ்ச நாள் இருக்கு நீட் எக்ஸாம்க்கு. ஸோ அப்டேட் நம்ம சேனல்ல பாருங்க. நெறைய நெறைய அப்டேட் வந்து நம்ம குடுத்துட்டே இருப்போம். நீங்க வந்து மார்க் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், மார்க் டெஸ்ட்ல இதுவரைக்கும் நெறைய பேர் அப்டே அ அ நெறைய மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. நீங்க கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ மிஸ்டேக் வந்திருக்குன்னு சொல்லி தெரியும். இப்ப இதுல வந்து அந்த மிஸ்டேக் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும்னா, சின்ன சின்ன மார்க் டெஸ்ட்ட சின்ன சின்ன லெவல்ல நீங்க எழுதி பார்க்கலாம். ஆன்லைன்ல ஃப்ரீயா நெறைய டெஸ்ட் இருக்கு. அத அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஈவன் வந்து நம்ம சேனல்லயே கூட உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஒரு 20 கொஸ்டின் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு Google ஃபார்ம் வடிவில ரெடி பண்ணி Telegramல அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் கூட நீங்க அத ஒரு 20 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. அது உள்ள போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.